AnyDesk டவுன்லோட் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நான் இப்போ வீடியோ சொல்ல போகிறேன். இந்த AnyDeskை நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். இதில் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது தெரியுதா? அந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இப்படி காட்டும். உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகி காட்டும். இதை நீங்கள் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இங்கே AnyDeskக்கும் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி அக்செப்டட் கேட்கும். நீங்கள் அலோ யூசேஜ் டேட்டா கொடுத்துட்டு அக்செப்ட் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு இதில் ஒரு நம்பர்ஸ் காட்டும். இந்த மாதிரி இன்ஸ்டால்னு காட்டும். இந்த இன்ஸ்டாலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் காட்டும். இந்த நம்பர் என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த நம்பரை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் இங்கே ரிமோட் அக்சஸில் இந்த இடத்துல போட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவேன். அப்படி என்னோடதை நீங்கள் கனெக்ட் பண்ணணுன்னா என்கிட்ட இருக்கிற நம்பரை நீங்கள் சொல்லணும். அதாவது உங்கள் நம்பரை என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் பிசியை என்னால் யூஸ் பண்ண முடியும். என்னோடய நம்பர் நான் சொன்னேன்னா என்னோடய பிசியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த இருக்குது பாருமா, இங்கே இருக்குல்ல ஒரு ஃபோல்டரு கீழே இங்கே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் டவுன்லோடுன்னு இருக்கும். இந்த சைடில் டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ண AnyDesk இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா சில சமயம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி இந்த நம்பர் வராது. அதுக்கு பதிலாக இங்கே நியூ செஷன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்துடும். சரியா?